சிம்பிளான திணை முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கப் திணை அரிசி எடுத்துக்கணும். திணை அரிசியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவிக்கலாம். ஸோ இந்த திணை அரிசியை முதல்ல நல்லா கழுவிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம தண்ணியை வடித்தாச்சு. இதில் தண்ணியை ஊற்றி நம்ம என்ன பண்ணலாம்னா, திணை அரிசியை வந்து நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ திணை அரிசி ஊறிடுச்சு. இந்த தண்ணியை வந்து வடிச்சிடலாம். ஊற வச்சு இந்த திணை அரிசியை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் நேரம் உலர விட்டுடலாம். ஸோ அப்போ தான் வந்து அதில் இருக்க தண்ணி வந்து வடிஞ்சிரும். இந்த காட்டன் துணியில் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் இருக்கிற ஈரமெல்லாம் போக வரைக்கும் நம்ம இதை கொஞ்ச நேரம் அப்படி விட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் விட்டால் அது வந்து ரெடி ஆகிடும். அரிசி முறுக்குக்கு வந்து எப்படி செய்வோமோ அதே மாதிரி நம்ம திணை முறுக்கும். இந்த திணை வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் இருக்க ஈரம் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிடலாம். ஸோ இப்போ இதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டு நல்லா அரைச்சிடலாம். ஸோ இப்போ திணை மாவு ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி வச்சுருக்க திணை மாவு போட்டுடலாம். கடலை மாவு 1/4 கப் போட்டுக்கலாம். அரிசி மாவு 1/4 கப், மிளகாய்த்தூள், ஜீரகம், பட்டர் போட்டுக்கலாம். வெங்காயம், உப்பு தேவையான அளவு. முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம பிசைஞ்சுக்கலாம். நம்ம ஜீரகம் போடலாம், இல்லை அப்படின்னா நம்ம எள்ளு போடலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஆயில் ஊற்றிடலாம். ஸோ எல்லா பக்கம் நல்லா தடவி விட்டதுக்கப்புறமா ஸோ இந்த மாவு வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இதில் போட்டு நம்ம பிழிஞ்சிடலாம். ஸோ இப்போ நம்ம பிழிஞ்சிட்டோம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பொரிச்சிடலாம். இது கிறிஸ்பி அண்ட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஸோ டேஸ்டான திணை முறுக்கு ரெடி. நம்ம 1 மந்த் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப கிறிஸ்பியானது, ரொம்ப ஹெல்த்தானது.